போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தூய பெர்னதத்தினுடைய விழாவை திரு அவை கொண்டாடுகிறது. லூர்து அன்னையால் லூர்து நகரில் காட்சி கொடுக்கப்பட்டு இன்று புனிதையாக உயர்ந்திருக்கின்ற அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ நம் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் வரம் கேட்டு இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நுறங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றே. உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்து தூய்மை பெற்று உமது இரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையரை துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திரு சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டுகொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே,
இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானினின்று இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை என்ற மகிழ்வோடு புனித பெர்னதத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறது. பிப்ரவரி 11ஆம் தேதி தான் நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததால் இன்று திரு அவை கொண்டாடுகிறது. இந்த புனித பெர்னதத் இந்த பூமியில் வாழுகின்ற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 1844ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர் தான் இந்த சிறுமி பெர்னதத்.
அவருடைய பெற்றோருக்கு இவருக்கு அடுத்தபடியாக ஏறக்குறைய 10 குழந்தைகள். ஆனால் உயிரோடு எஞ்சியதெல்லாம் 3 பேர் மட்டுமே. இந்த சிறுமி பிறந்து வளர்கிற பொழுது கொஞ்சம் வசதியாக இருந்த குடும்பம் அப்போதைய பொருளாதார நெருக்கடிகளினால் மிகவும் நொடிந்து போய் கடைசியில் இடம் விட்டு இடம் மாறி வந்து இப்போது இருக்கின்ற லூர்து நகருக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு ஒற்றை அறையில் அவர்கள் வாடகைக்கு வசித்து வருகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அது ஒரு ஒற்றை அறை சிறைச்சாலை என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்வை நடத்த வேண்டிய ஒரு சூழல். ஒரு நாள் இந்த சிறுமி 1858ஆம் ஆண்டு அவருடைய 13 வயது நிறைவு பெற்றிருந்த நேரம் அவர் விறகு பொறுக்குவதற்காக அந்த பகுதிக்கு செல்லுகிறார். அங்கே போய் பார்க்கிற பொழுது ஒரு அழகான ஒரு மாது, ஒரு பெண்மணி மிகவும் தெய்வீக கலையோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய இடுப்பிலே நீல கலர்ல ஒரு ஷேஷ் கட்டப்பட்டிருக்கின்றது. கையிலே ஜெபமாலை வைத்து கொண்டு புன்னகை பூத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இந்த சிறுமிக்கு பயம் இருந்தாலும் அவரை பார்த்துவிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மிக அழகானவை. இந்த அன்னையை போல அவர் சொல்லுகிறார், அவரை இன்னும் ஒரு முறை பார்ப்பதற்கு தேவைப்பட்டால் ஒருவேளை அதற்காக 100 முறை சாக வேண்டியிருந்தாலும் நான் அதை சந்தோஷமாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவு அழகு. எல்லாம் உங்களை மாதிரி தான், நீங்களும் அழகாக தானே இருக்கீங்க. ஏன்னா அதே அம்மாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நம்மளும் அழகாக தான் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு உள்ளத்தில் அந்த அழகு இருக்கணும். அதை பல நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அவங்க போய் இந்த சிறுமி தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுகிறார். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த நல்ல புனித நீர் தீர்த்தத்தை கொடுத்து விடுறாங்க. மறுநாள் போய், அதாவது இது ஒருவேளை பிசாசுடைய விளையாட்டாக ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ தீர்த்தத்தை தெளி அவங்க மேலே, கெட்ட ஆவி அப்படின்னா அது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. மறுநாள் அந்த குழந்தை போய் திரும்ப மீது, நீங்கள் உண்மையிலே கடவுளிடமிருந்து வானிலிருந்து வந்தவர்களாக இருந்தால் இது இதனால் நீங்கள் என் கூட இருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை விட்டு அகன்று சென்று விட வேண்டும் என்று சொல்லி தெளிக்கிறாள். ஒவ்வொரு முறை புனித நீரை தெளிக்கிற பொழுதும் அன்னை புன்னகை செய்கிறார். அப்புறம் ஒரு 15 நாட்கள் நீ தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி ஊரங்கம் பரவுகிறது. எல்லோரும், ஒரு ஏழை குழந்தை, சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத வசதி இல்லாத ஒரு குழந்தை சொல்வதை, அதுவும் ஒரு பெண் குழந்தை சொல்வதை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. பரிகாசம் செய்கிறார்கள், கிண்டலடிக்கிறார்கள், நிறைய தவறாக பேசுகிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது ஆனாலும் கூட்டம் கூடுவதற்கு குறைவும் இல்லை. இந்த குழந்தையை தவிர வேறு யாருக்கும் ஏதோ மேகங்களில் ஏற்படுகிற மாற்றங்களை பார்க்க முடிகிறது, ஆனால் அன்னையை பார்க்க முடியவில்லை. இவள் மட்டும்தான் அன்னையோடு பேசுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை அவள் பெறுகிறாள். அப்பொழுது ஒரு நாள் திடீரென அன்னை நமக்கு சொல்லுகிற செய்தியாக அந்த சிறுமியிடம் சொல்லுகிறாள், போய் அந்த நீரூற்றிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை குடித்து உன்னுடைய முகத்தை கழுவிக்கொள் என்று சொல்லுகிறாள். இந்த பொண்ணு திரும்பி திரும்பி பார்க்குறா, எங்கேயுமே நீரூற்றே இல்லை. அப்போ பக்கத்தில் ஒரு இடம் கொஞ்சம் ஒரு வெட் பிளேஸ், அதாவது ஒரு ஈரமான ஒரு நிலம் போல காட்சியளிக்கிறது. அதில் போய் சும்மா கை வச்சு அப்படி அள்ளி பார்க்கும்போது இந்த சேரோடு கலந்த கொஞ்சம் தண்ணீர், அதையே எடுத்து குடிக்கிறாள். அதை தன்னுடைய முகத்திலும் கழுவிக்கொள்ளுகிறாள். எல்லோரும் பரிகசித்து சிரிக்கிறார்கள், என்ன இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. பாவிகள் மனம் திரும்புவதற்காக நான் இந்த செயலை செய்கிறேன் என்று சொல்லி, ஏனென்றால் அன்னை அந்த ஒன்றையும் தான் இந்த குழந்தையிடம் கேட்கிறாள். நீ பாவிகள் மனம் திரும்புவதற்காகத்தான் நீ ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் பெர்னதத் வழியாக நமக்கு அன்னை கொடுத்திருக்கின்றார். ஆகவே மாலையில் பார்க்கிற பொழுது அந்த இடத்தில் மிக அழகான ஒரு நீரூற்று பொங்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 60 லட்சம் மக்கள், கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் இல்லை என்று சத்தியம் செய்பவர்கள் கூட அதை பார்க்க செல்கிறார்கள். ஏறக்குறைய 60 லட்சம் யாத்திரிகர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். இதுவரையிலும் 11,000க்கும் அதிகமான புதுமைகள் அங்கே நடைபெற்றிருப்பதாக அங்கே குறிப்பேடு சொல்லுகிறது. திரு அவையே ஏறக்குறைய 69 புதுமைகளை அசாதாரணமான புதுமைகள் என்று ஏற்று அறிக்கையிட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட புதுமைகள் தான் ஒருவரை புனிதராக மாற்ற முடியும். அப்படி ஒரு மிக மிக வல்லமையான ஒரு நீரூற்று இன்றைக்கும் அன்றிலிருந்து ஏறக்குறைய
1858 2024 வரையும் அது பொங்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் லட்சக்கணக்கில் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் குணம் பெற்று திரும்ப செல்வதாக சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அன்னை ஒரு நாள் அந்த குழந்தையிடம் சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய பங்கு தந்தையிடம் சொல்லி நீ இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும், அந்த குரோட்டோ பக்கத்தில் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. பங்கு தந்தையிடம் போய் இந்த குழந்தை பேசுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கிற பொழுது அன்னை சொல்லுகிறாள், ஐ எம் த இம்மாக்குலேட் கன்செப்ஷன், நான் தான் அமல உற்பவி நானே என்கிற அந்த செய்தியை அன்னை தன்னுடைய வாயாலே சொல்லுகிறார். இப்படிதான் அந்த அம்மா சொல்லிச்சுன்னு பங்குசாமியிட்ட சொன்ன அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அது வெறும் அதற்கு முன்னால் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பாப்பரசரால் அது ஒரு மறை உண்மையாக திரு அவையில் வெளியிடப்பட்டிருந்தது. கண்டிப்பா இந்த 13 வயசு குழந்தைக்கு அதெல்லாம் தெரியறதுக்கான அந்த இறையியல் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அவர் நம்புகிறார். 1962 அந்த இடத்திலே அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அப்புறம் இங்க இருந்த நிறைய தொந்தரவு, ஒரே கூட்டம் கூட்டமா இவரை பார்க்க வருவதால் கடைசியில் அவர் கன்னியர் மடத்திலே போய் சேர்ந்து கொள்கிறார். தன்னுடைய 22வது வயதில் கன்னியர் மடத்தில் சேர்ந்து அப்ப கேட்குறாங்க, இந்த பொண்ணு ஒன்றும் படிக்கவும் இல்லை, என்னடா செய்யறது, என்ன வேலை கொடுக்கறது அப்படின்னு. அப்புறம் ஒரு இன்ஃபர்மரி என்று சொல்லப்படுகின்ற இந்த மருத்துவ அறையில் ஒரு கையாளாக அவரை ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நியமிக்கிறாங்க. 35 வயதில் அவர் இறந்து போகிறார். தன்னுடைய நோயினால், காச நோயினால் பாதிக்கப்பட்டவராக. அதுவரையிலும் ஏறக்குறைய அந்த 12 ஆண்டுகள் அவர் வெறும் ஒரு உதவியாளராகத்தான் இருந்தார். ஆனால் அந்த 12 ஆண்டுகளும் மிக கடுமையான வலியினால், குறிப்பாக நுரையீரல் பாதிக்கப்பட்டு காச நோயினால் பாதிக்கப்பட்டவர் மிக மிக துன்புற்றுக் கொண்டிருந்தார். தன்னுடைய நோய் வருகிற பொழுதெல்லாம் அவர் புன்னகையோடு சொல்வாராம், நான் இப்பொழுதுதான் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வாழ்கிறேன், என்னுடைய நோய் என்னுடைய ஒரு வாழ்க்கை முறை, அவ்வளவுதான் என்று சொல்லி தன்னுடைய நோயினால் வருகின்ற எல்லா துன்பங்களையும் உலகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பாவி மனம் திரும்புவதற்காக நான் மகிழ்வோடு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். 35 வயதில் அவர் இந்த மாதிரி தான். நம்ம ஒரு ஈஸ்டர் முடிஞ்சு அந்த வார புதன்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி 1879 அவர் இறந்து போகிறார். அவர் இறக்கிற பொழுது கடைசியாக அவருடைய உதடுகள் உச்சரித்த வார்த்தைகள், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றோள் நீரே அப்படின்னு சொல்லிட்டு பாவிகளாகிய எங்களுக்காக என்று சொல்கிற பொழுது அவருடைய உயிர் பிரிந்தது. கடைசி நிமிடம் வரையிலும் இந்த பூமியில் வாழுகிற எல்லோரும் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சிறுமி தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே ஆண்டவருக்கு ஏற்ற ஒன்றாக அமைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக ஒரே ஒரு பாடம் மட்டும். அவர் திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம், என்னை கடவுள் எவ்வளவு அன்பு செய்கிறார், அவருடைய அன்பிற்கு எதிராக விரோதமாக ஒரு பாவம் செய்ய வேண்டி வந்தால் அதை செய்யாமல் அதற்காக நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த சிறுமி சொல்லி இருக்கிறார். எனவேதான் கடவுள் சீக்கிரமா கூப்பிட்டார் என்னன்னு தெரியாது. கடைசி வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் ஏதோ ஒரு பாவி இந்த மண்ணிலையில் மனம் திரும்புவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கடமை என்ன என்பதை நினைப்பூட்டுவதாக தூய பெர்னதத்தினுடைய விழா அமைந்திருக்கிறது. அவர் இன்றைக்கு நமக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அன்பிற்கு எதிராக, ஆசீர்வாதங்களுக்கு எதிராக, நட்புக்கு எதிராக நாம் ஒருவேளை பாவம் செய்ய நேரிட்டால் அதைவிட இறந்து போவதே நல்லது என்பதை நாமும் நினைவில் கொண்டவர்களாக உறவுகளோடு வாழ கற்றுக்கொள்வோம். பாவங்களை விலக்கி வாழ்கிற பொழுது விண்ணகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாகிறது. நாமும் பெர்னதத்தை போல புனிதர்களாக வாழுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய். என்ன நேற்றைக்கு ஃபேஸ்புக்கில் ஒன்று வாசித்தேன், நாம் எல்லோரும் ஏஞ்சல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன். எப்படி அப்படின்னு சொன்னால், இவ்வளவு மோசமான உலகத்தில் நம்ம நல்லா வாழ்கிறோங்கனாலே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய தூதர்கள் தான் அப்படின்னு. ஸோ உங்களை எல்லாம் பார்த்தா அப்படி தோணுது. எல்லாரும் இறைவனுடைய பிரதிநிதிகளாக, தூதர்களாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஏற்றவர்களாக வாழ இறைவன் நமக்கு வரமருள்வாராக. ஆமென். என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். நான்
என்னை தரும்போது என் உள்ளம் இன்று மகிழும். உனக்காய் வாழ்ந்திட உன் பணி செய்திட தினம் ஏங்கும். என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் நம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமண் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய மக்களையும் அவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பெர்னதத், இவர்களோடு நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிறரது குற்றங்களை மன்னிக்கவும், விண்ணகத் தந்தை நமது பாவங்களை மன்னிக்கவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களால் 5000 பேருக்கு உணவளித்த வள்ளல் தன்னுடைய உடலையே நமக்காக கொடுக்க நம் இதயத்தில் வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வு களைத்து செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, நிலையான மறை நிகழ்வுகளால்
நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. இறைவனின் கரம் பிடித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.